தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடமாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் 100% இவை நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சுக்கிரன் நீட்சம் பெறுவதன் காரணமாக ஏற்பட போகிறது, ராசிக்கு மிக வலுவாக அதீதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பை பெற்றிருக்கும் சுக்கிரன் நீட்சம் பெறுவதால் என்னென்ன அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதற்கு முன் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வம் யார் என்று தெரியவில்லை என்றால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, எங்களுக்கு குலதெய்வம் இல்லை என்று. அதே சமயம் குலதெய்வம் இருக்கிறவர்கள் உங்களது குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நாம் பார்ப்போம். இப்போது மிகவும் மென்மையான கிரகமாக கருதக்கூடிய நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் நீட்சம் பெறுகிறாருங்க. புதனின் ஆட்சி வீட்டில் சுக்கிரன் நீட்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது தடமாறும் வாழ்க்கையாக அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. எனவே கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் மிகவும் மென்மையாகவும் சாந்தமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மேலும் வலுவிழக்கிறாருங்க. ஏற்கனவே சாந்த குணம் கொண்டவராக கருதக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மிக வலுவாக வலுவிழப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது உச்சபலம் பெறும்போது நிறைந்த நன்மையை கொடுக்கும். அதே வேளையில் அந்த கிரகம் நீட்சபலம் பெறும்போது சில பாதிப்புகள் தடமாறும் வாழ்க்கையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். அந்த வகையில் சுக்கிரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. அவர் இந்த வேளையில் நீச்சம் பெறுவதால் சில நேரங்களில் நீச்சம் பெறும்போது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டால் நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் அவ்வளவு சிறப்பான நன்மைகள் கிடைக்காமல் உண்மையாக அன்பு செய்கிறவர்களை விட்டுவிட்டு போலியான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களை நாம் உண்மையான நபர்கள் என்று தடமாறி வாழ்க்கையை மாறிவிடக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த போன்ற ஒரு காலகட்டமாக தான் சுக்கிரன் நீட்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் அமைய போகிறது. சுமார் ஒரு மாத காலத்திற்கு சுக்கிரன் நீட்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் நீட்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் செல்வ செழிப்பு, சௌகரியங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சில சிக்கல்களை எதிர்பாராத வகையில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சுக்கிரன் நவ கிரகங்களிலேயே மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான உயர்வு, மனித வாழ்வில் மகிழ்ச்சி, அது மட்டுமல்லாது காதல், குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஒப்பற்ற படைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கலைத்துறை உள்ளிட்டவற்றில் தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் நீட்சம் பெறுவதால் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சில பின்னடைவுகளும் ஏற்படலாம். இதனால் தடுமாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் காதல் மற்றும் தம்பதிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கூடுதல் நிதானத்துடன் பக்குவத்துடன் கையாள வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீங்களும் செயல்பட்டால் இந்த தருணத்தில் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கலாம். காதல் உறவில் பல விரிசல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதன் காரணமாக உண்மையான அன்பு காட்டுகிறவர் கோபப்படுவதால் அவரை விட்டு விலகி போலியான அன்பு காட்டக்கூடிய நபரை உண்மையான நபர் என்று நேசிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். தடமாறும் வாழ்க்கையாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு ஆகியவற்றில் தடை ஏற்படலாம். தாமதம் அதிகமாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதிகமாக
ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பணவரவில் ஏற்றத்தாழ்வுகள் இந்த தருணத்தில் காணப்படுவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் அதிகமாக உள்ளது என்பதை சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. கலை மற்றும் அழகு, ஃபேஷன் சார்ந்த துறைகளில் திறமை இருந்தாலும் உங்களது திறமையை முழுமையாக வெளிக்கொணர முடியாத அளவிற்கு சில சிக்கல்களை சந்திப்பதோடு அந்த திறமை முழு பலன் கிடைக்க முடியாத வகையில் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இருக்கிறது. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது வாகனம், வீடு உள்ளிட்ட சுகபோகமான வாழ்வு சார்ந்த உங்களுடைய எண்ணம், விருப்பம் இந்த தருணத்தில் தாமதமாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே வேளையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக சுக்கிரன் இருக்கிறார். குரு, சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளின் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள். அப்படிப்பட்ட இந்த கிரகநிலை மிக வலுவாக சஞ்சரிக்க இயலாத ஒரு அமைப்பில் இருப்பதால் பெண்மணிகள் கூடுதல் நிதானத்துடன் இருக்க வேண்டும். தங்களுக்கு எதிராக சில சிக்கல்கள் உருவாக்கப்படலாம். எனவே பெண்மணிகள் கூடுதல் கவனத்துடன் குடும்ப வாழ்க்கையிலும் தொழில் சார்ந்த வாழ்க்கையிலும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 100% விழிப்புணர்வுடன் இருந்தால் பல பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது உங்களுடைய உறவுகளை கையாளும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு விதமான யோசனையில் சொல்லியிருப்பீர்கள், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வது மற்றொரு விதமாக புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் சில பிரச்சனைகள் வரலாம். கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தினால் சில சிரமங்கள் விலகும். அது மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட சின்ன சின்ன நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது குருவின் பார்வை கிடைத்தாலோ அல்லது நீச்சபங்கம் ஏற்பட்டாலோ சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் அது போன்ற அமைப்பு தற்போது பெரும்பாலும் இல்லாத ஒரு சூழல் இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் தான் இருக்க வேண்டும். சுக்கிரன் இந்த தருணத்தில் மிக வலுவாக இல்லை என்பதால் தான் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது செல்வம், புகழ், குடும்ப மகிழ்ச்சி போன்ற அனைத்துமே. இதில் குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே கவனத்துடன் இந்த தருணத்தை அணுகுவது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமா என்று தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறந்த தேதியை பதிவிடுங்கள். அதனை அடிப்படையில் சுக்கிரனின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். பிறந்த தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிடுங்கள். மேலும் சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் எந்தெந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக சுக்கிரன் இந்த தருணத்தில் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் நீச்சம் பெறுவது சில நன்மைகளை கொடுத்தாலும் கூட தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அவர் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சில நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் இலக்கை நிர்ணயம் செய்து அதனை நோக்கி நடைபெறுவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். வீண்பலிகள் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிய பொறுப்புகள் மாற்றத்தை பெறுவதோடு அங்கீகாரம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆதாயம் நிறைந்த தகவல் வந்து சேரும் தருணமாகவும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே அதில் எளிதில் வெற்றி காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்திலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என சில விஷயங்கள் நடைபெறலாம். அதிலும் குறிப்பாக காதல், அன்பு, திருமணம் உள்ளிட்ட குடும்ப வாழ்க்கை உள்ளிட்ட பல விஷயங்களில் முழுமையாக நம்பியதால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். எனவே அது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம்
கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் செயல்பட்டாக வேண்டும் என்பதை சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. தடமாடும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சில தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தடுமாறக்கூடிய வகையில் சில தடுமாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்பு எந்த விஷயங்களிலும் இல்லை. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மனவேதனையும் அமைதியும் சமமாக கிடைப்பதை விட மனவேதனை குறைந்து அமைதி நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டை இந்த தருணத்தில் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தடையின்றி உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.